வெல்கம் டு அனுவின் உலகம். எங்கள் வீட்டில் பாருங்கள், வுட் ஸ்டவ் கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிட்ருக்கு. ஏன்னா இங்கே வின்டர் இல்லையா, ஸ்னோ விழுக ஆரம்பிச்சிருச்சு. எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்னோ வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, போன வாரம் உங்கள் எல்லாத்துக்கும் நியூ இயர் விஷ் பண்ணும்போதே நான் வந்து நியூ இயர் ஈவ் பார்ட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பார்ட்டிக்கு வந்து நாங்கள் எப்படி போனோம், என்னென்ன பண்ணி எடுத்துகிட்டு போனோம், பார்ட்டி எப்படி போச்சு, அது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நாங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நியூ இயர் ஈவ் பார்ட்டி பண்ணுறோம். ஏன்னா நடுவில் 2 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ அதனால் நாங்களுமே ரொம்ப எக்ஸைட்டட். நான் பார்ட்டிக்கு வந்து ஒரு 4 மணி வாக்கில் முறுக்கு செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா ராத்திரி ரொம்ப நேரம் முழிக்கணும்ல. ஸோ முறுக்கு வந்து ஸ்நாக் மாதிரி பசங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சும்மா ஒரு 3 கப்பு முறுக்கு மாவு தாங்க போட்டு கொஞ்சமாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ அதான் முறுக்கு சுட்டுட்ருக்கேன். நீங்கள் நியூ இயர் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் எனக்கு நியூ இயர் விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக நான் ட்ரை பண்ணுறேங்க. நல்ல வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ முறுக்கு மாவு பாருங்கள், ஆல்மோஸ்ட் டன்னு. இந்த பக்கம் வந்து டீ வச்சுருக்கேன். ஸோ நல்ல டீ குடித்தா தான் நமக்கு எனர்ஜி வரும். இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து கிட்ஸுக்கு வந்து தர்ஷனா தான் சமைக்க போகிறா. ஸோ அவள் சமைக்கும் போது அப்படியே அவட்ட பேசிகிட்டே நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதையுமே நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க போன தடவை தர்ஷனாவை பார்க்கல அப்படின்னு. ஸோ இந்த தடவை இந்த வீடியோவில் வந்து அவளை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அவளோட நம்ம சமைக்கிறத பார்க்கலாம். நியூ இயர் ஈவுக்கு என்ன தர்ஷனம் செய்கிற? Gigi Hadid pasta. என்ன ஹரி? Gigi Hadid. ஹடீடா? பேரே வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. சரி, அதில் என்ன போட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன். அது குக் பண்ணோடனே கொஞ்சம் கார்லிக் ஆட் பண்ணிட்டு டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம பண்ணணுமோ, அந்த ஸ்மெல் நல்லா ஃப்ளேவர் இறங்குன்னு. ஆயிலும் யூஸ் பண்ணலாம், எனக்கு பட்டர் பிடிக்கும். ஆமாம், பட்டர் ஃபேன். நைஸ் ஹெவி பாஸ்தா. ஓகே, நீங்கள் இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்டோரி சொல்லு. எப்போ பண்ணுவ நீ? நிறைய பேரை ஃபீட் பண்ணுவேன்னா இது பண்ணுவேன். ஹாஸ்டலில், ஸ்கூலில் 8 பேர் அது மாதிரி நிறைய பேர் சேரும்போது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக போட்டுருவியா பாப்பா? நான் 4 பேர் வந்தோடனே ஒரு பாக்ஸ் போட்டுருவேன். 8 பேர் வந்து 2 பாக்ஸ் போட்டுருவேன். 2 பாக்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு பாக்ஸ் போட போகிறோம். ஒரு பாக்ஸ் வந்து 1 LBயா? 1 LB. ஓகே, 16 ounces. ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம்ல, அதை காமிச்சிடலாம். மீடியம் ஷெல் பாஸ்தா எடுத்திருக்கோம். அது வந்து ஆல்ரெடி குக் பண்ணியாச்சு. கொஞ்சம் வாட்டர் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓ வா, நிறைய வாட்டரே இருக்குது. 1 கப் தண்ணி தான் வேணும். சரி. ஓகே, நம்ம அது சாட்டே பண்ண பிறகு காமிப்போமா? ரஷ்மன், இந்த வருஷம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேல்ல, எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? டாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்பார்ட்மெண்ட் பிடிச்சிருச்சா? எனக்கு அப்பார்ட்மெண்ட் தான் நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்? ஏன்னா இப்போ எனக்கு தனி ரூம் இருக்கு, பட் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதே ஏரியாவில் இருக்காங்க. இப்போ லிவிங் ரூம் வேற வச்சிருக்கேன். எல்லாரும் வந்து ஒரு ஏரியாவில் உட்காந்து கேம்ஸாக விளையாடலாம். விளையாடுவீங்க, சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவீங்க என்ன? நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. வதங்கிருச்சா? இன்னும் கொஞ்சம் நேரம். இன்னைக்கு எங்கள் நியூ இயர் ஈவ் பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. எல்லா கிட்ஸுக்கும் தர்ஷனா வந்து பாஸ்தா ஸ்பெஷல் பண்ணி கொடுக்க போகிறா. பாப்பா இன்னைக்கு அவங்க எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களான்னு. இப்போ கார்லிக் ஆட் பண்ண போகிறா. காலேஜ் போகும்போது உனக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும் பாப்பா சமைக்கிறதுக்கு? 4 பொறுத்து. இந்த செமஸ்டருக்கு வந்து எனக்கு 2 நாள் வந்து 7 o'clock கிளாஸ் முடியும். ஸோ அப்போ வந்து யூஸ்வலி வேலையை சாப்பிடுவேன். வேற எல்லானாலும் 3 மணியே கிளாஸ் வந்துடும். ஸோ ஈஸியாக குக் பண்ணலாம். ஸோ அதை டிபெண்டிங் ஆன் டேஸ் ஆனால் குக்கிங் டைம் கிடைக்கும் போது நிறையா பண்ணி வச்சுக்குவியா? இல்லை, யூஸ்வலாக ஆக்சுவலி எனக்கு அதே மீல் 2 தடவை சாப்பிட பிடிக்காது. அதான் நம்ம வீட்டு பழக்கம். மோர் தேன் 1 டைம் பிடிக்காது. ஸோ யூஸ்வலாக எல்லானாலும்
நான் என் ஃப்ரெண்ட்ஸோட குக் பண்றதுனால ஒரு நாள் நான் குக் பண்ணுவேன், இன்னும் 2 நாள் வேற 2 பேர் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ குக் பண்ற மாதிரி இருக்காது, ஹெல்ப் மட்டும் பண்ணணும். பட் மெயினான இதெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃப்ரெண்டு குக் பண்ணனால உனக்கு அப்படி இதாக இருக்காது. ஓகே நைஸ். இப்போ டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். என்ன பிராண்ட்னாலும் ஓகே. பட் இது மாதிரி பேஸ்ட் வாங்கணும். ஓகே ஓகே. உனக்கு இது அங்கே எங்கே கிடைக்கும்? டார்கெட்டா? ஓகே. மாயர். பொதுவாக பாஸ்தானா அந்த பாஸ்தா சாஸை போட்டு செய்வாங்கல்ல பாப்பா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ல நீ பண்றது. இதுல சாஸ் செய்வாங்க. டொமேட்டோ பேஸ்ட் வந்து நான் வீட்லயே பண்றேன். நீயே டொமேட்டோ சாஸ் பண்ற. இட்டாலியன் சீசனிங்லாம் வேணுமாடா? அது ஹெவி க்ரீம் ஆட் பண்ணும்போது என்ன சீசனிங் வேணும்னாலும் போட்டுக்கலாம். மம்மி அது வாங்கி வச்சிருக்கேன், இட்டாலியன் சீசனிங். ஆட் பண்ணலாமா வேணாமா? ஆட் பண்ணலாம். சரி, ரெட் பெப்பர் ஃப்ளேக் ஆட் பண்ணுவேன். சரி, நீயே டிசைட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் oregano. இது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரம் ஹீட்டில் வச்சிங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து டார்க்கன் ஆகும். இது மாதிரி டார்க் ஆகணும்னு 2 கப் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணலாம். ஓகே. இப்போ என்னடா ஆட் பண்ண போற? இப்போ டொமேட்டோ பேஸ்டால டார்க் ஆச்சுனால 2 கப். கையில் என்ன வச்சிருக்கீங்க? ஹெவி க்ரீம். ஓகே, 2 கப் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணலாம். வாவ், 2 கப்பா? நான் யூஸ்வலா 4 பேருக்குன்னா 1 கப் போதும். ஸோ இந்த ரெசிபி ஒன்லி ஃபார் கிட்ஸ். என்னம்மா டயட்ல இருக்கிறவங்கலாம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம்ல பாப்பா? ஆல்டர்னேட். ஹெல்த்தியா இருக்கணும்னா ஹோல் மில்க் யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தி ஹோல் மில்க்கு. கொஞ்சம் ஓல்டு பீப்புள்லாம் சாதா மில்க் 2% 1%லாம் வச்சுருக்கோமே நாங்கள் வீட்டில். கொஞ்சம் க்ரீம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே. ஸோ எதர் ஹோல் மில்க் இல்லாட்டினா இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிட்டு மில்க் ஆட் பண்ணலாம். பட் அப்போ வந்து மில்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம். சரி, இது நம்ம ஒன்லி ஃபார் கிட்ஸ் மெனுவாக வச்சுக்கலாம். இதில் இப்போ வந்து பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். பார்த்து அது என்ன செய்யணும், பாஸ்தால கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுக்கணும் நீ, அப்போ அப்படி ஒட்டாமல் இருக்கும்டா. மிக்ஸ் பண்ணிட்டியாடா? இப்போ அது மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுங்க. போட்டிருக்கியா? ஓ ஓகே. ஸோ இது ஒரு 8க்கு 1 ஹோல் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பியாடா? இல்லை 3/4 ஆஃப் த ஸ்டிக்கா? 4 tablespoons. 4 tablespoons. ஓகே. அண்ட் இது வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடியாக வேணும்னால நான் பாஸ்தா செய்யும்போது தண்ணி ரிசர்வ் பண்ணி. ஆமாம், இங்கே இருக்கு. அதுலேருந்து 1 கப்பு கொஞ்சம் போடலாம். ஸோ அந்த தண்ணியில் சால்ட் போட்டிருக்கேல்ல? ஓகே. Just for the start. அந்த கிளேஸ்ட் லுக் வரணும். இங்கே அண்ட் இதில் நீங்கள் வந்து ஸ்பைஸ் ஆட் பண்ணிவிட்டு சீஸ் ஆட் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. ஓகே. இதுக்கு என்ன சீஸ்? பார்மேசான். ஓகே. இதுக்கு ரெட் பெப்பர் ஆட் பண்ணுவேன். அதெல்லாம் நிறைய ரொம்ப போடாதடா கிட்ஸு, அவ்வளோ காரமாக இருக்காது. டெக்ஸ்சர் ஆட் பண்ணால் இது நிறைய பாஸ்தா இருக்கனால. சரி சரி. இப்போ கொஞ்சம் பார்மேசான் சீஸ் ஆட் பண்ணலாம். சரி. அண்ட் அது சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா மெல்ட் ஆகும். ஓகே. நல்லா சீஸியாக இருக்கும். ஓகே. நல்லா தான் முடிஞ்சிருச்சு. ஓகே. சரி, நம்ம இப்போ பார்ட்டிக்கு போடுறதுனால நேராக அலுமினியம் ஃபாயிலே போட்டுருவோம் நம்ம. டேஸ்ட் செக்.
சூப்பராக இருக்கா? I like it a lot. ஓகே, சரி நம்ம அங்கே கிட்ஸ்கிட்ட போய் கேட்கலாம் அவங்க சாப்பிடும்போது. You should try it. ஓகே, பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சர்விங் ட்ரேல மாற்றிட்டேன். எங்கேயாவது யார் வீட்டுக்காவது போகும்போது வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த ட்ரே நான் யூஸ் பண்ணுவேங்க. அலுமினியம் ஃபாயில் ட்ரே ஈஸியாக இருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸி, சர்விங் ஈஸி, அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடலாம். கண்டெய்னர்லாம் எடுத்துகிட்டு வந்தால் வந்து கழுவி வைக்கணும் இல்லையா, அதனால எப்பயும் நான் இதுதான் சூஸ் பண்ணுவேன். இப்போ போய் நாங்கள் எல்லோரும் கிளம்ப போகிறோம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்து 7:20 போகணுன்னு நினச்சிருக்கேன். இப்போ மணி 7 மணி. எல்லோரும் கிளம்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நியூ இயர் ஈவ் அன்னைக்கு எங்கள் ஊரில் சரி மழைன்னு என்ன நச்சுன்னு பெஞ்சிட்டு இருந்துச்சு. தூரல் மாதிரி பெஞ்சிட்டே இருந்தது. குளிரில் அன்னைக்கு ஆக்சுவலாக. ஆனால் நைட்டு பாருங்கள் 7 மணிக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் ஊர் அப்படி ஒரு மாதிரி நல்லா டார்க்காக இருக்குல்ல. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்தால் எடுத்தோடனே அப்பிடைசர் வந்து எல்லாம் கலந்து இந்த அப்பிடைசர் வந்து புருஷட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டாப்பிங்ஸ் வந்து ஆலிவ்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொன்றில் வந்து டொமேட்டோ பேசல் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் கார பணியாரமும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கார பணியாரத்துக்கு மேட்ச் வந்து தக்காளி சட்னி. அப்புறம் இனிப்பு பணியாரமும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிப்பு பணியாரம், கார பணியாரம், கார சட்னி, அப்புறம் முறுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வச்சுருந்தோம். ஜூஸ் வந்து காக்டெயில் ஜூஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. என்னென்னா பொமக்ரானட்டு, கிரான்பெரி, அப்புறம் கொஞ்சம் சோடா கலந்து சூப்பராக பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த கப்பு மேலெலாம் ஜீனி வச்சு ஒரு பார்டர் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஏன்னா நான் வந்து இது காஸ்கோவில் பல்காக கிடைக்கும், அதை வாங்கி போட்டோம். அப்புறம் இது வந்து கடாய் பன்னீர். அன்றைக்கி வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் தாங்க எங்களோட நியூ இயர் ஈவ் பார்ட்டி, நான்வெஜ் கிடையாது. ஸோ அதனால் 2 பன்னீர் வெரைட்டி வந்துருச்சு. இன்னொரு பன்னீர் வந்து புலாவுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம பாப்பா பண்ண பாஸ்தா ஆல்ரெடி பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ரைத்தாவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குக்கும்பர், பொமக்ரானட் போட்டு ரைத்தா. இப்போ எங்களோட செட்லேயே ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அவகிட்ட வந்து பாஸ்தா எப்படி இருக்குது அப்படின்னு நான் கேட்க போகிறேன். அவள் வந்து சொல்வா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. Good. Thumbs up? Good. How much you rate the pasta? 10 out of 10. 10 out of 10? Thank you. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து கேம் டைம்னாலே வந்து ஃபேமிலி கேம்ஸ் தான் விளையாடுவோம் நாங்கள். அதில் ஃபேமஸான கேம் வந்து பிங்கோ அப்படிங்கிறது. இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே விளையாடலாம். ஸோ எல்லாம் அப்பா அம்மா பசங்க எல்லாம் ஒரு பெரிய ரவுண்டு கட்டி உட்காந்து இந்த கேம் விளாண்டவங்க. பிங்கோ வந்து ரொம்ப ஈஸி. அந்த கார்டில் உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, ஒருத்தவங்க வந்து அந்த ஒவ்வொரு நம்பராக எடுப்பாங்க. அந்த நம்பர் உங்கள் கார்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ராஸ் பண்ணணும். ஸோ டயக்னலாக எல்லா நம்பரும் இருந்தால் அவங்க வின்னர். ஒரு காலம், ஒரு ரோ, ஃபுல் ஹவுஸ், அவங்க எல்லாருமே வின்னர்ஸ். அந்த மாதிரி தான் விளாண்டோம். சூப்பராக இருந்தது. இந்த கேம் வந்து எப்பயுமே பெரிய ஃபேமிலி கெட் டுகெதரில் நம்ம விளையாடலாம், ஈஸியாக இருக்கும். அடுத்த கேம் வந்து போக்கர் விளையாண்டாங்க. போக்கருமே ரொம்ப நல்ல கேமு. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணோன்னா அப்பாவும் பிள்ளைங்களையும் நாங்கள் விட்டுட்டோம். அம்மாமார்கள்லாம் எஸ்கேப் ஆகிட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. சரி நம்ம எல்லாம் கொஞ்சம் நேரம் கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் மம்மிஸ் வெளியில் வந்துட்டோம். பிள்ளைங்களும் அப்பாவும் சேர்ந்து விளாண்டாங்க. இந்த கேம் விளாட ஆரம்பித்தா ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் ஓடி போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ குயிக்காக போயிடும். ஏன்னா நம்ம நைட்டு 12 மணி வரைக்கும் முழிக்கணும் இல்லையா. ஸோ தர்ஷனா தான் வந்து இந்த போக்கர் கேம் சொல்லி கொடுத்துட்டு டீலர் வேலை பார்த்துட்டு இருந்தா. ஸோ எல்லாருமே சேர்ந்து விளையாண்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட் டுகெதர் அப்போ நம்ம இந்த மாதிரி ஃபேமிலி கேம்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எதுக்காடியே தான் நம்ம கெட் டுகெதர் கண்டிப்பாக பண்ணணும். ஒன்ஸ் இன் அ வைல் நாங்கள் வந்து அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ நியூ இயர் டைம் வந்துருச்சு. கரெக்டாக 12 o'clock டிவி ஆன் பண்ணி ஹாப்பி நியூ இயர் நியூயார்க் சிட்டியோட தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அந்த பால் ட்ராப் பார்ப்போம். ஸோ எல்லோரும் சேர்ந்து நியூ இயர் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணோம். இப்படி தான் எங்களோட நியூ இயர் ஈவ் போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன வாரம் நடந்தது தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்கிறேன். ஸோ அப்புறம் 2023 ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்து எங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே வந்துச்சு. ஸோ அது வந்தவுடனே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் ஸ்னோவுக்கு வெயிட்டிங்னு எனக்கு தெரியும். ஸோ எங்கள் வீட்டு பின்னாடி எப்படி ஸ்னோ விழுகுது அப்படின்னு நான் சேர்த்துருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்னோ விழுந்த மறுநாளுமே ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு ட்ரைவ் போக வேண்டியிருந்துச்சு. ஸோ அப்பயுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மியூசிக் கூட ஆட் பண்ணுறேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.